நம்ம இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் ரீசெண்டா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால நம்ம இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட், யூரோப்பியன் யூனியனுக்கு என்ன பெனிஃபிட், எந்தெந்த செக்டார்ஸ் வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்குள்ள வரல அப்படின்னு ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி உங்களுக்கு ஏற்படும். இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் சைன் ஆன இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை மதர்ஸ் ஆஃப் ஆல் த டீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எதனால இதை மதர்ஸ் ஆஃப் ஆல் த டீல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நம்ம இந்தியா வந்து இது வரைக்கும் 8 கண்ட்ரிஸ் கிட்ட வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூகே, இது போன்ற 8 கண்ட்ரிஸ் கிட்ட வந்து நம்ம இந்தியா வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த 8 கண்ட்ரிஸும் சேர்த்து நம்ம இந்தியாவோட ட்ரேட் வால்யூம் அரௌண்ட் 16% ஆஃப் ட்ரேட் வால்யூம் தான் இந்த 8 கண்ட்ரிஸ் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலியமா நம்மளுக்கு இத்தனை நாள் சைன் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடந்த இந்த ரீசெண்டா நடந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால கிட்டத்தட்ட 12% வந்து இந்தியாவோட ட்ரேட் வால்யூம் இந்த ஒரு டீல்லே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் இருக்கக்கூடிய இந்த டீல தான் வந்து ரொம்ப லாங்கஸ்ட் டீலா இருக்கு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது. அதனாலதான் மதர்ஸ் ஆஃப் ஆல் த டீல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஒரு யூரோப்பியன் யூனியன் கிட்ட சைன் பண்ணக்கூடிய ஒரு டீலே 12% ஆஃப் இந்தியாஸோட ட்ரேட் வால்யூம்ல காணப்படுது. இதனாலதான் இதை வந்து மதர்ஸ் ஆஃப் ஆல் த டீல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள பல பேருக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா ரொம்ப சிம்பிளா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டேரிஃப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டேரிஃப் அப்படின்னா ஒரு நாட்டுல உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் வந்து அவங்க வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது யார் வந்து அந்த பொருளை வாங்குறாங்களோ அந்த கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா டேரிஃப் அப்படின்றது போடுவாங்க. இது எதனால போடுறாங்க அப்படின்னா அவங்களோட டொமஸ்டிக் மார்க்கெட்டை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள்ல வந்து இந்தியாவையும் யூரோப்பியன் யூனியனையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்தியா வந்து அந்த நாட்டுல வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மொபைல் போன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அந்த மொபைல் போன்ஸ் வந்து உற்பத்தி பண்ணி அவங்க யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, அதாவது ஏற்றுமதி பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன்ல அதாவது இந்த மொபைல் போனுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய காஸ்ட் பிளஸ் வந்து அவங்க நாட்டுல வந்து அந்த டேரிஃப் அப்படின்றது போடுவாங்க. இது எதனால போடுறாங்க அப்படின்னா அவங்க நாட்டு, அதாவது யூரோப்பியன் யூனியன் வந்து அவங்களோட டொமஸ்டிக் மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான்.